ஏய் என்ன பூமாரி நீ இன்னும் அழுதுட்டு இருக்க? இன்னும் எழுந்திருக்கலையா நீ? இங்க பாரு, உனக்கு பிடிச்ச நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்ட்டு. எழுந்திருச்சு சாப்பிடு. பூமாரி நைட்டு ஃபுல்லா அழுதுட்டா இருந்த? நான் என்னமே செஞ்சுட்டு போறேன். எனக்கு எந்த சாப்பாடும் வேணாம், எதுவும் வேணாம். தயவு செஞ்சு இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்க நீ? என்ன செஞ்ச உன்னனா? யாரும் என்ன எதுவுமே செய்யல, சரியா? நான் யாரையும் எதுவும் சொல்ல கிடையாது. இங்க பாரு, நான் நேத்து பண்ணதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை நீ புரிஞ்சேன்னு வச்சுக்கோ, நீ இந்த மாதிரி கோவப்படவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட் அந்த வீட்டை விட்டு போக சொன்னதுல என்ன அர்த்தம் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு எதுவுமே வேணாம். இங்க பாரு, தீபி இப்ப சும்மா விடுவாளா? அவன் இங்க நின்னா ரொம்ப அவமானப்படுத்துவா. அதனாலதான் சரி, அவளும் பர்த்டே நல்லபடியா கொண்டாடணும். அது மட்டும் இல்லாம அசோக்கும் வருத்தப்படக்கூடாது. தேவையில்லாம ரெண்டு பேருக்கும் எதுக்கு வருத்தம்? அதனாலதான் நான் அசோக்க போக சொன்னேன். அசோக்கே புரிஞ்சு போயிட்டான். நீ எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்க? இங்க பாருங்க சித்தி, நீங்க தயவு செஞ்சு இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. நான் தூங்க போறேன். தேவையில்லாம என்கிட்ட இனிமே பேசாதீங்க ப்ளீஸ். எதுக்கு பூமாரி இப்ப நீ கோவப்படுற? தீபிக்கு உனக்கு என்ன அப்ப வித்தியாசம் இருக்கு? அவதான் இப்படி தொட்டு 90க்கு கோவப்பட்டுட்டே இருந்தா, நீயும் சேர்ந்து இப்ப கோவப்படுற பாத்தியா? இங்க பாரு, ஒழுங்கா எழுந்து இதை சாப்பிடு. அப்பதான் இந்த சித்தி மேல நீ பாசம் வச்சிருக்கன்னு அர்த்தம். இல்லன்னு வை, என் மேல உனக்கு ஒரு துளி கூட பாசம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சித்தி என்னாச்சு? இவன் இன்னும் எழுந்திருக்கல? ஆமா தீபி, இன்னுமே பூமாரி எழுந்திருக்கல. அது மட்டும் இல்லாம சாப்பிட கூட இல்ல. அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். இப்ப கூட எழுந்திருக்க மாட்டேங்க. அவளுக்கு என் மேல பாசமே இல்ல போல. அதான் நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறா. சித்தி அது உனக்கு இப்பதான் தெரியுமா என்ன? அவளுக்கு ஓமல்லாம் கொஞ்சம் கூட பாசம் கிடையாது. அதுக்குதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. யாரும் என்ன பத்தி எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா? நான் தூங்க கூட முடியாதோ இந்த வீட்டுல. அப்படி நீங்க யாரும் இங்க இருந்து போலன்னு வச்சுக்கோங்களேன், நான் எழுந்து வேற எங்கேயாச்சும் போயிடுவேன். என்ன பூமாரி வாய் இருக்குன்னு ரொம்ப பேசிட்டு இருக்க? வேற எங்க போவியா நீ? அதான் அவங்க மீனாம்மா வீடு இருக்குல்ல, அங்க போவா சித்தி. அதுக்குதான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருக்கா. இங்க பாருங்களா, அவளுக்கு மீனாம்மா வீட்டுக்கு போகணும். அதான் நல்லா ஆசைப்பட்டுக்கோங்க. அதான் அவ தேவையில்லாம நம்ம மேல கோபப்பட்டே இருக்கா. என்ன பூமாரி இதெல்லாம் இப்படி அடமணிட்டு இருக்க? ஒழுங்கா எழுந்திருக்கியா? இப்படியே அழுதுட்டு இருந்தோம்னா உடம்பு என்ன ஆகுறது? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு ஃபீவர் வந்துச்சு. இப்ப திருப்பியும் ஃபீவர் எடுத்து விட பாக்குறியா? எனக்கு எது வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. நீங்க எல்லாம் போக முடியாது, சரியா? நீ எப்ப எழுந்திருச்சு இதை சாப்பிடுறியோ அப்பதான் நான் போவேன். இன்னைக்கு நூடுல்ஸ் என்ன டேஸ்ட்ல இருந்துச்சு தெரியுமா சித்தி? நல்ல டேஸ்ட்ல இருந்துல தீபி. நீ கூட 2 இது சாப்பிட்டீல? ஆமா, நான் கூட 2 தட்டு சாப்பிட்டேன். அழகா இருந்துச்சு. ஐயோ பாவம் பூமாரி, அவளுக்கு சாப்பிட்டதுக்கு கொடுத்து வச்சிருக்கல போல. ஆமா, ரிப்பி கார்த்தி எல்லாரும் சாப்பிட்டாங்க. எல்லாருக்கும் நூடுல்ஸ் நல்லா பிடிச்சிருந்தது. இன்னைக்கு ஃபேவர் புது மசாலாலாம் போட்டேன். அதான் சூப்பரா இருந்துச்சு. ஏ பூமாரி என்னாச்சு? இவன் இன்னுமா எழுந்திருக்கல? ஆமா அஞ்சலி, எழுந்திருக்கவே மாட்டேங்காளே. என்ன செய்யறது இப்போ? ஆமா ஆமா, எழுந்திருக்கவே மாட்டேங்க. பேசாம அப்படியே விட்டுருங்க. விடுவாங்க. ஒரே வழிதான் இருக்கு. தீபி நான் சொல்றபடி கேக்கியா? பூமாரி உடனே எஞ்சிருவா. அப்படியா? ஏம்மா நீ சொன்னபடி கேட்டா பூமாரி உடனே எஞ்சிருவாளோ? ஆமா, நான் சொன்னபடி நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, பூமாரி டக்குன்னு முடிச்சிருவா. சரி அப்படியா? சொல்லு, என்ன செய்யணும்? ஆனா அது கஷ்டம். நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். ஏம்மா என்ன ஏதா இருந்தாலும் சொல்லு, என்னால எல்லாம் செய்ய முடியும் பாத்துக்கோ. இல்ல இல்ல, அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சொல்றியா? எப்படி இப்போ? நான் எதனாலும் செய்வேன் பாத்துக்கோ. ஒழுங்கா சொல்லு என்கிட்ட. அப்படியா? என்ன சொன்னாலும் செஞ்சிருவியோ? ஆமா பின்ன, நான் யாருன்னு நினைச்சியா? தீபியாக்கும். என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஒழுங்கா சொல்லு. சரி, நீ இவ்ளோ கேக்குறியன்னு சொல்றேன். அப்புறம் உன்னால செய்ய முடியலன்னா சேம் பப்பி ஷேம்னு ஆயிடுறியா? அதான் செய்ய முடியலனா தானே, என்னாலதான் எல்லாம் செய்ய முடியுமா? சொல்லு சொல்லு. பூமாரி கிட்ட மன்னிப்பு கேளு, அப்பதான் அவன் எழுந்திருப்பா. மன்னிப்பா? அது எதுக்கு நான் கேட்கணுமா? நான் என்ன தப்பு பண்ணனா? உன்னால தானே அவன் ஃப்ரெண்டு நேத்து போனா. அதான் பூமாரி இப்படி கோபப்பட்டு இருக்கா. நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு வைய, அவ டக்குன்னு எஞ்சிருவா. அடேங்கப்பா, நல்ல கதையா இருக்க. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ? எனக்கு அவசியமே கிடையாது பாத்துக்கோ. அப்ப எதுக்குடி தேவையில்லாம இங்க வந்த? போ, உன் ரூமுக்கு போ. இதான் என் ரூம். என் ரூமுக்கு போடி. முடியாது, நான் என் ரூம்ல தான் நிப்பேன். திமிருக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. நாளைக்கு எதுவும் படிக்கல பூமாரி கொஞ்சம் காட்டுன்ட்டு வருவீல, அப்ப அவ உனக்கு உதவி செய்ய மாட்டா. அப்போ பாப்போம். ஏன் அஞ்சலி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கே, அவகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒருத்தி அழுறதையே கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுல நீ வேறையா? அதுக்கு இல்ல பூமாரி, இவதானே நேத்து கோவப்பட்டா. அதான் ஒரு மன்னிப்பு கேட்டா அவ டக்குன்னு எழுந்துற போறா. பூமாரி ஒழுங்கா எழுந்திருக்கே. எப்படி? நாம எழுந்திருக்க முடியாதுன்னு சொல்றேன்ல. சரி, நீ ஒன்னும் எழுந்திருக்க வேணாம். இந்த சாப்பாடை மட்டும் சாப்பிடு. எனக்கு எந்த சாப்பாடும் வேணாம். இதை எடுத்துட்டு போங்க தயவு செஞ்சு. பூமாரி உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சோ? இம்மாடியோ, சரியான ஆளுதான். சாப்பாடெல்லாம் தட்டி விட்டுட்டா. ஐயோ பாவம் சித்தி. ஏய் எழுந்திருக்கே. எப்படி போ
உனக்கு இருக்கு பாருடி வாயி. ஆனாலும் திமிரு. உன்னாலதான் அவ இப்படி எல்லாம் படுத்திருக்கா. இல்லனா இப்படி படுக்கிற பிள்ளைய அவ. இங்க பாரு, நேத்து என் பர்த்டேக்கு நீ கிஃப்டே தரல பாத்துக்கோ. ஒழுங்கு கிஃப்ட் எடு. கிஃப்டா? உனக்கு மொட்டை அடிக்க போறோம், அதான் கிஃப்ட். நாளைக்கு அடிச்சிருவோமா? பின்னடி கிஃப்டாம்ல கிஃப்ட். நேத்து நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு கிஃப்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஓடு. ஓஹோ, அப்ப எனக்கு கிஃப்ட் கிடையாது அப்படிதானே? ஆமா, கிஃப்ட் கிடையாது. எனக்கு gift வேணும். நாளைக்குள்ள எனக்கு gift வரலன்னு வச்சுக்கோயே, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்னை. ஏய், என்ன மிரட்டுற? உன் மிரட்டல் விட்டலுக்குள்ள நான் பயப்படணும்? நான் உனக்கு அம்மா பாத்துக்கோ. அதுக்கு நீ எனக்கு வாங்கி தர்ற, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லன்னு வை, நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? உன்னால என்னடி பண்ண முடியும்? அப்பா கிட்ட போய் கேட்பேன். ஆள பெரு தள்ளு. திருந்தவே மாட்டா. இவ மன்னிப்பு கேட்டு இவ எழுந்திருக்கிறதா? பூமாரி எழுந்திருக்கே எப்படி பூமாரி? நேத்து நடந்தது தூர விடு. நேத்து நான் கூட எல்லாம் இல்ல, அவ கேக் கட் பண்ணல. நான் கூட வெளியே வேலை வந்துட்டுன்னு போயிட்டேன். வர வர ரொம்ப திமிரு கூடுது. இதெல்லாம் ஒன்றும் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். யாரை பார்த்து இந்த மாதிரி பவுல தட்டி விட படிச்சேன்னு எனக்கு தெரியல. ஆனா மறுபடியும் ரிப்பீட்டா இது நடந்துச்சு, நடக்கிறது வேற சொல்லிட்டேன். ஏய் பூமாரி விடு, அவதான் சின்ன குழந்தை, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. எதுக்கு தேவையில்லாம திட்டிட்டு இருக்க? ஏதோ கோவத்துல இருக்கல்ல, அதான் அப்படி தட்டி விட்டுருப்பா. இனி அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. பூமாரி பத்தி உனக்கு தெரியதானே செய்யும். என்ன அஞ்சலி இந்த பழக்கம்? இது என்ன தீபி பார்த்து வந்த மாதிரில இருக்கு? இவ ஒரு நாள் கூட இப்படி நடந்துகிட்டதே இல்லையே. இன்னைக்கு என்ன புதுசா நடந்துகிட்டு இருக்கா? என்கிட்ட பேச கூட மாட்டேங்க. பாரு, சரி விடு, பேசுவா. பூமாரி எழுந்து சாப்பிடு. இஞ்சி எனக்கு சாப்பாடு வேணாம், கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. பாட்டில திமுற பெரிய மனசி தனியா விடுறதுக்கு. நேற்று ஏதோ உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டேனா, உடனே இப்படி கோவப்பட்டு கிடக்குறா. ஃப்ரெண்டை விட நாங்க முக்கியம் இல்லையோ உனக்கு? அப்போ நான் முக்கியம் இல்லைன்னு சொல்ற நீ? எனக்கு எல்லாரும் முக்கியம் தான், என் ஃப்ரெண்டும் முக்கியம் எனக்கு. அப்புறம் ஏன் என்கிட்ட கோவமா இருக்க? நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல இப்படினாலதான் நடந்துச்சுன்ட்டு. என் மேல இவ்வளவு கோவமா இருக்கனா, அப்ப என்னை விட உன் ஃப்ரெண்டு அவன் தானே முக்கியம் உனக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு எல்லாரும் முக்கியம். அவன் தான் உனக்கு முக்கியம், அதான் நல்லா தெரியுற. நீ ஏன் என்கிட்ட வந்து பேச வர? இனி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். பவுல தட்டி விட்டதுக்கு எப்ப நீ மன்னிப்பு கேட்கறியோ அப்பதான் நான் உன்கிட்ட பேசுவேன், சொல்லிட்டேன். பூமாரி அழாதம்மா. சரி விடு, சித்தி பேசுவா, புரியுதா? அழாத. நீ ஏன் தேவையில்லாம கோவப்பட்டு இருக்க? நேற்று நடந்தது நடந்துடுச்சு, அதை அப்படியே விட்டுற வேண்டின. ஏன் தேவையில்லாம மண்டையில ஏத்திட்டு இருக்க? அசோக் ஏதாவது உன்கிட்ட கோவப்பட்டானா என்ன? இல்ல சித்தி, கோவமே பட கிடையாது. அசோக்குக்கு இங்க வர்றதுல விருப்பம் இல்ல, நீ கூப்பிட்டு தான் வந்திருக்கான். அதுக்கப்புறம் தீபியோட குணம் தெரிஞ்சு அவன் போயிட்டான். இதுல உன் மேலையும் உன் சித்தி மேலையும் அவனுக்கு ஒரு கோவம் இருக்காது. நீ வேணா அவனை கூப்பிட்டுக்காலு, அவன் அழகா சொல்லுவான். அதுக்கு இல்ல சித்தி, என் ஃப்ரெண்ட் இல்ல, அவங்க வந்திருந்தான்ல, அவனை இப்படி போக சொன்னது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு, பூமாரி மட்டும் போசலன்னு வை, தீபி கிட்ட ஆம்ட்ட முடியுமான்ட்டு. முடியாதுதான், அதுக்காண்டி தீபியை கண்ட்ரோல் பண்ண வேண்டின. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு, இனி அப்படி நடக்காது, சரியா? இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் எங்க மீனம்மா வீட்டுக்கு இன்னைக்கு போக போறேன். சரி அவ்வளவுதானே, நீ ரெடியா இரு, நான் உன்னை கொண்டு விட்டுட்டு வர்றேன், சரியா? சரி சித்தி.